ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கண்டென்ட்டே கிடைக்கல. எல்லா சேனலையும் ஒரே கண்டென்ட் போட்டால் போர் அடிக்கும்ல, அதனால கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருந்தேன். அந்த கண்டென்ட் இப்போ கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்காக பெங்களூர் போனோமா இல்லையா, அங்கே போய் ஷாப்பிங் பண்ணனா எனக்கு தூக்கம் வருமா இல்லையா? வராது. அதனால நம்ம பெங்களூர் ஷாப்பிங் போகணும். நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய பிடிச்சின்னு வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ரேட்டு, என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு என்ன காட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோட ஆக்சசரிஸ்லேருந்து நான் வரேன். ஓகேவா, நான் கட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ஹிப் பெல்ட். ஹிப் பெல்ட் பைத்தியம் ஆயிட்டேன் இல்லை, இது எனக்காகட்டும் மோனாக்காகட்டும் யாருக்கு வேணாலும் இதை போட்டுக்கலாம், ரெண்டு பேரும் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்பாசியில் வந்து இது ஒரு ஹிப் பெல்ட் வாங்கினேன். இது வந்து அந்த ரோட்டு கடையில் ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. ஆனால் ஷாப் தான், பட் ரோட்டில் மெயின். என்ன ரேட்டு தெரியுமா? இது வந்து நான் வந்து அவங்க நிறைய சொன்னாங்க, பட் ஆனால் நான் வாங்கினது வந்து 400 rupees. கரெக்டா? இந்த ஹிப் செயின் வந்து இன்னொன்று இது காட்டுறேன். ஒரு ஹிப் செயினா, இன்னொரு ஹிப் செயின் இதுவுமே வந்து 400 rupees. இது ரெண்டுமே சேர்த்து 1500 600 சொன்னாங்க. 1008 சொன்னாங்க. வெறும் நான் ஃபைனலா 800 கொடுத்தா கொடு, இல்லைன்னா வெச்சுக்கோ அப்படின்ட்டேன். கடைசியா 800 கொடுத்துட்டாரு. அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து 200 rupees. அது ஆமா, இது 200 rupees. மோனாக்காக நம்ம பாலி போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கி கொடுக்கலான்னு வாங்கினோம். பட் நான் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்ப மறந்துட்டோம். இது எங்கிட்டே மாட்டிக்கிச்சு. ஆனா மோனாக்கு வந்து 2 கோட்டு 2 ட்ரெஸ் எடுத்தேன். 4200 rupees ஆச்சாங்க. பட் அந்த ட்ரெஸ் எப்படியோ திணிச்சு அவ கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை அது போட்டுச்சா என்னன்னே தெரியல. இல்ல போடல, நான் பார்த்தேன். டெய்லி போட்டோ வருது இல்ல, அந்த போட்டோல பார்த்தேன், வரல. பட் ஆனா அந்த 2 ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கும். அவளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான். பட் இதுவும் அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் எடுத்தேன். சூப்பரா இருக்கும். எதுக்கு வேணா போட்டுக்கலாம். நீ போட்டுக்க சுடிதார் கூட போட்டுக்கலாம், எக்ஸலண்டா இருக்கும். பட் குழந்தைகிட்ட கொடுத்து நம்ம அனுப்பிச்சு மறந்துட்டோம். அதனால சரி, வந்ததுக்கு அப்புறம் இதை எங்காவது இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திரமா எடுத்து வைப்போம். அந்த 2 கோட்டு, ஜாக்கெட்டு, 2 ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பரா இருந்தது. ரெண்டுமே எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் அவ கையில கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் இந்த ரிங்கு பார்ப்பேன். நான் பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அடுக்கடுக்கா போடுற மாதிரி இருக்கும் அந்த ரிங்ஸு. சரி, ஒன்று செட்டு தான் வாங்கி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். இப்படி கோல்டில் போடாத, இப்படி இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டால் போட்டுக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் இந்த 4 ரிங்கையும் ஒட்டுக்கா ஒரே ஃபிங்கரில் போடுற மாதிரி இருக்கும். செமையாக இருக்கும் இது போட்டாலே. ஆனால் நம்ம காஸ்டியூம் மேட்ச் பண்ணி நம்ம போடும்போது இந்த மாதிரி அழகாக தெரியும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கியிருந்தேன். சரி, ஒரு செட்டு நம்ம வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது 100 rupees. இது செட்டு, இந்த ரிங்கு வந்து 100 rupeesக்கு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்குன்னு ஸ்டெட்டு வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறேங்க, வா இங்கே காட்டு. இங்கே பாருங்க, இது ஒரு எல்லோ கலர் ஸ்டெட்டு, இது ஒன்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பர்பிள் கலர் ஸ்டெட்டு. அப்புறம் வந்துட்டு இது ஒரு ப்ளூ கலர் ஸ்டெட்டு. அப்புறம் இது ஒரு பிளாக் கலர் ஸ்டெட்டு. மொத்தமாக வந்து 1300 என்னமோ சொன்னாங்க. நான் வந்து 500 கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. எனக்கு வச்சுட்டு வர மனசும் கேட்கல. அப்புறம் வந்துட்டு 700 rupees அப்படின்னேன். அவர் வந்து 900 rupees அப்படின்னாரு. 700 rupees தான் அப்படின்னேன். அப்புறம் 750 கொடுங்க அப்படின்னாரு. நோ 700 rupees தான் அப்படின்ட்டு 700 rupees கொடுத்து நானும் பார்கெயின் பண்ணி இந்த கம்பளை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா, இந்த 4 கம்பளை எனக்கு பிடிச்சிருந்தது. பட் மோனா வந்து காட்டினா, மோனாக்கு இதை பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னா எடுத்துப்பேன். ஓகேவா, இதெல்லாம் நம்மளோட அக்சசரிஸ் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அங்கே வந்து நான் லைக் பண்ணி, நானும் ஷாம் எல்லாமே லைக் பண்ணி எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாட் செட்டு 550 rupees ஃப்ரெண்ட்ஸ். 550 rupees. மஸ்லின் காட்டுனா, அது என்ன மஸ்லின் சில்க்ஸா அந்த இதில். இது நான் ஊர்லேருந்து வரப்போ மாமா பேபி சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா அது போட்டிருந்திருப்பேன். இது பேண்ட்டு திரும்பி இருக்குது. சாரி கைஸ், எல்லாமே துவைச்சி வச்சுருந்ததுனால திரும்பிச்சு. இது செமையாக இருந்தது. இது வந்து வெளியில் போட்டு போகிற மாதிரி இது ஒன்று தான் இருந்தது. XXL. நமக்கு எக்ஸலே போதும் தான், பட் ஆனால் பேண்ட் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் XXL எடுத்துக்கிட்டேன். இது போட்டிருந்தேன், பார்க்க நல்லா இருந்ததுல. வெளியில் போட்டு போகிறதுக்கும் இது நல்லா இருந்தது. கரெக்டாக, இது சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. அதனால இது 1 செட்டு மட்டும் தான் வெளில போட்டு போகிற மாதிரி இருந்தது. மீதி எல்லாம் வந்து என் சைஸுக்கு வந்து இல்லை, காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க.
அதனால் வந்துட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போடுறதுக்காக ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது ஒன்று, இதுக்கு வெளில போட்டு போகலாம், இதுவும் வெளில போட்டு போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஷூ போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் போடுற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து சரி ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம வெளியில் டக்குன்னு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இது வந்து என்ன அப்படின்னா 3/4 மாதிரி நமக்கு முட்டிக்கு மேலே வருது. பேண்ட் இருக்கிறதுனால சரி ஓகே, நமக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு உதவும் நைட் ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு எங்கேயாவது வெளில போனால் நைட்டி போடாமல் அதுக்கு பதிலாக வந்துட்டு இதை வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி யோசிச்சு இப்போ வாங்கினேன். ஆனால் இது சூப்பராக இருந்தது ரெண்டுமே. அப்புறம் அதே மாதிரி மோனாக்கும் 2 வாங்கணும். அதில் இது வந்து அவளோடது கலரு, இந்த இது, அப்புறம் இதுக்கு மேலே இந்த ஜாக்கெட்டும், இது இந்த இது இந்த மாதிரி இது ஒரு கலரு. அப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட்டில் ஒரு கலர் வாங்கினேன் அவளுக்கு, இது ஒன்று. இதுக்கு பேண்ட்டு இந்த மாதிரி குவாட் செட்டு நான் 3 வாங்கினேன், அவளுக்கு 2 வாங்கினேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து ஈச் வந்து 550 எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே வெளியில் நைட்டி எடுத்தாலே 700-800 வருது. நான் ஒரு நல்ல நைட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் 800-1000 அந்த மாதிரி தான் வருது. பட் இது வந்து 550 அப்படிங்கிறது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கலரும் நல்லாயிருக்கு. ஏன்னா ஒன்று நான் போட்டு துவைச்சிட்டேன், அப்படி இருந்தும் அது ஷிங்க் ஆகலை, அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது. அப்போ ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம போனால் இந்த கடையில் ஷாப்பிங் இறங்குறோம். கரெக்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் நான் கடை ஷாப்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தடவை வந்து மாமாவுக்கும் மௌலிக்கும் உடம்பு சரியில்லாதனால 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க, பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க போனதுனால நம்மளால வீடியோவும் எடுக்க முடியல, அதனால யார் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல, நான் எடுக்கவும் இல்லை. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் தான் நமக்கு டைம் கொடுத்தாங்க. ஏன்னா மௌனா வந்து நைட் நம்ம வந்து ஹனிமூனுக்கு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours இருந்தது. அதில் நான் வீடியோ எடுக்கிறதா ஷாப்பிங் பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து நான் திக்கி திணறின்னு இருந்தேன். அதனால நமக்கு ஷாப்பிங் தான் முக்கியம், ஷாப்பிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து சுடிதார்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுடிதார்ஸ் நிறைய எடுத்துன்னு இருக்கேன். அதில் 1 ஆஃப் சுடிதார்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 1500. இதெல்லாம் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க நமக்கு. எல்லாத்தையும் அள்ளின்னு வந்துட்டேன். பட் எனக்கு ஒரு ட்ரெஸ் அங்கே ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கஃப்தான் மாடலில் 3800 சொன்னாங்க, ஆனால் 32 கொடுக்குறேன்னாரு. பட் ஆனால் இது எக்ஸல், என் சைஸ் போட்டு பார்க்கும்போது இங்கே வயிற்றுல கொஞ்சம் பிதிங்கினது. ஆனாலும் அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன்னாங்க. இது கஃப்தான் தான், வேணா உங்களுக்கு சைடில் வேணால் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தரேன் அப்படின்னாங்க. எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் என்ன நெக்ஸ்ட் டைம் வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் நம்ம சேனல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பேசுங்கன்னாரு. சார் இப்போ எனக்கு பேசுகிற மூடில் இல்லை, என் பொண்ணு வந்து ஊருக்கு கிளம்புறாங்க, அனுப்பிச்சுடணும். என் ஹஸ்பண்டும் பையனும் வேற உடம்பு சரியில்லாம வேற போயிட்டாங்க. அதனால நம்ம அடுத்த தடவை எப்படி இருந்தாலும் இங்கே நாங்கள் பெங்களூர் வருவோம், உங்கள் ஷாப்புக்கு வரோம் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவர் கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பிளாக் சுடிதார், அப்புறம் வந்துட்டு இது பேண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷால், இந்த மாதிரி இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஒரு மாடல், எல்லாம் ஒன்று ஒரு டிசைன் அந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. இது ஒன்று, இது எக்ஸலா, இது மட்டும் எக்ஸல், XXL இல்லை அப்படின்னாங்க. எக்ஸல் போட்டு பார்த்தேன், சரி ஓகே என்ன கரெக்டாக தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு இது பேண்ட்டு, இது ஷால், இது கீழே ஒரு டிசைன் வரும் பாரு இந்த மாதிரி. மோனா அந்த மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ரெஸ் வாங்குச்சுல்ல, அந்த மாதிரி பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஃப்ரில் மாடல். ஓகே சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டேன் இதை. இதுக்கு ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மல்டி கலரில் சுடிதார், இது மல்டி கலரில் சுடிதார். சரி பார்க்க நல்லா இருந்தது, சரி ஓகே நம்மக்கிட்ட இந்த கலர் இல்லையே அப்படி சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பேண்ட், இந்த பேண்ட்டு ப்ளூ பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு ஒரு ஷால், நல்லா இருக்குது ஷால். பத்தியா அழகா பூச்சி மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி மஷ்ரூம் மாதிரி இருக்கு, பூச்சி மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு லேஸ் வச்ச மாதிரி, இதுவும் ஒரு ஷாலு. இது வந்து ஷால், ஆமாம் இது ஷாலு. இது வந்து பேண்ட்டு, இந்த மாதிரி பிளைன் பேண்ட்டில் இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து டாப். ஓகேவா, இப்போ கொசு கடிக்குதுல்ல, கையில் கடிக்குதா. இது ஒரு டாப். இப்படி வந்துட்டு நான் சுடிதார் எடுத்தேன். இதுவுமே வச்சு பார்த்தேன், சரி கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் ஈச் 1500 அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க. சூப்பர் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டேன். என் செருப்பு எடு, இது வந்து 60% ஆஃபர். ஆமாம் 60% ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செருப்பு
சூப்பராக இருந்தது. போட்டு பார்த்தேன், என் காலுக்கு அழகாக இருந்தது. ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இது 1650. 60%னா 50%னா 1600னா 800 ஆஃபர் சார். இது 40% 60% பே பண்ணேன். 1000 rupeesக்கு 1000 rupees பக்கம் ஏதோ பே பண்ணேன். சரி 1000 rupeesக்கு நல்லா தான் இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். இது எப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லுங்க. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அங்கே போயிருந்தது பார்த்தீங்கன்னா, செருப்பெல்லாம் 50%, 60%, 40% நிறைய போயிருந்தது. சரி இது இப்போ இந்த மாடல் செருப்பு என்கிட்ட நிறைய வச்சிருக்கேன். பட் இந்த ஆரி ஒர்க் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஆஃபரில் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இதை வாங்கிட்டேன். இது வந்து நல்லா ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இது நல்லா இருக்கும். அதனால இதையும் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு கொடுத்த 1 மணி நேரத்தில் நான் பண்ண ஷாப்பிங் தான் இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோனாவை ட்ராப் பண்ண நம்ம ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து நம்ம சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பி நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன பண்ணேன், எவ்வளோ வந்து உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக அங்கே கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் வந்து விலைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.